நமது அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி அனைத்து நிலை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் 26 தேர்தலுக்கான பணிகளை ஏற்கனவே அவர்கள் செய்து வருகிறார்கள். அவர்களை ஊக்குவிக்க விதமாக இந்த கூட்டம் நடைபெறும். ஏதாவது கேட்கணுமா? யாரு? அப்படியா? ஆமா, பார்த்தேன் தொலைக்காட்சியில எல்லாம். திருநெல்வேலியில எல்லாம் ஏதோ மாலை எல்லாம் போடுறாங்க. என்ன சொன்னார்? நான் கவனிக்கல உண்மையாவே. ஒரு கட்சியின் தலைவரா இருக்காரு, இன்னொரு அரசியல் தலைவரை, இன்னொரு கட்சியின் தலைவரை இப்படி அநாகரிகமாக விமர்சிப்பது அவருடைய தரத்தை தான் காட்டுகிறது. இல்லைங்க, நான் தொலைக்காட்சியில தாங்க பார்த்தேன். அவர் என்னை சந்தித்ததா நேற்று தொலைக்காட்சியில தான் பார்த்தேன். அதான் அவர் மறுப்பு கொடுத்திருக்காரு. சந்திக்கல. வாய்ப்பு கிடைத்தால் சந்திப்பேன். தமிழர்கள் யாரு விமர்சனம் வைக்கிறார்? பொதுவாக ஜிஎஸ்டி வரியை குறைத்திருக்கிறார்கள், எல்லோரும் வரவேற்கிறார்கள். அப்படிதான் நான் பாக்குறேன். தமிழக அரசு கலைமாமணி விருது அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த வண்டி புள்ளி அந்த முன்னெடுக்கிற கேகேசி பாலுவுக்கு அறிவிக்கப்பட்ட கலைமாமணி திரும்ப பெருமை ஏன்னா அவர் அந்த சாதி ரீதியா அதை கொண்டு போறாங்க, ஒரே சாதியில திருமணம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அரசு அறிவித்த கலைமாமணியை திரும்ப பெருமை சொல்லி கோரிக்கை. எனக்கு என்ன காரணத்துக்காக திருப்பி பண்ணணும்னு சொல்றாங்க சார்? அவர் சாதி ரீதியா கொண்டு போறாங்க, சாதி ரீதியா பேசுறாங்க, ஒரே சாதிக்குள்ள திருமணம் பண்ணணும்ன்ற மாதிரி அதுல அந்த இடத்துல பேசுறாங்க. அப்படி பேசுறவங்களுக்கு அரசு கலைமாமணி விருது அறிவிச்சிருக்காங்க. அதை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை பேசிக்கா மணியரசு சொல்லியிருக்காரு, பேசியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க சார்? சாதி ரீதியா விருதை திரும்ப பெறணும். எனக்கு அதை பற்றி ஒன்றும் நான் சரியா தெரிஞ்சுக்கிட்டு கருத்து சொல்றேன். ஏன்னா அதை நான் கவனிக்கல. என்ன திரு வன்னியரசு குற்றச்சாட்டு வைக்கிறார்? ஏன்னா அரசாங்கம் ஒருவருக்கு கலைமாமணி விருது வழங்குறப்ப எல்லாவற்றையும் பார்த்துதான் வழங்குவாங்க. இருந்தாலும் என்னன்னு தெரிஞ்சுட்டு சொல்றேன். உண்மையாவே எனக்கு தெரியல அது எதுக்காக அவர் திரும்ப பெறணும்னு சொல்றாரு அப்படிங்கிறது உண்மையாவே எனக்கு தெரியல. அண்ணாமலை நெருங்கிய நண்பர் வெளியில பேசிட்டு இருக்காரு. வெளியில பேசலங்க, என்னுடைய நெருங்கிய நண்பர் தான். ஆனா அவர் தொடர்ச்சியா கட்சிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அவர் அட்வைஸ் பண்ணி பேசுறது நிறைய விட்டாரு, ஊழல் பண்ணிட்டாரு, கூட நீங்க எண்ணெயில இருந்து வெளியே வந்திருக்கீங்க. அந்த சமயத்துல அவருக்கு கூட நெருக்கமா இருக்கிறதுனால கட்சியில வெளியில இல்ல நண்பர் அண்ணாமலை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்த பொழுது அவருடைய செயல்பாடு எல்லோரும் பாராட்டத்தக்க அளவில் இருந்தது என்பது உண்மை. அவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு எங்களோடு அரசியல் ரீதியாக பழகினாலும் பழகுவதற்கு நட்புக்கு ஒரு சிறந்த நண்பர். அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்ததற்கு அவர்தான் அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய தன்மையும் தான் காரணம். இன்றைக்கு நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியே வந்துவிட்டோம். வேண்டுமென்றே சிலர்
எங்களை அவர் தூண்டி விடுகிறார் என்றெல்லாம் தவறான கருத்துக்களை பரப்புகிறார். இன்னொருவர் தூண்டிவிட வேண்டிய அவசியமோ, இன்னொருவர் தூண்டிவிட்டுதான் நாங்கள் செயல்பட வேண்டிய நிலையோ எங்களுக்கு கிடையாது. அவர் மீது சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் அவர் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டார். அதே நேரத்தில் இதையெல்லாம் கடந்து அவர் தனது செயல்பாடுகளால் உயர்ந்த நிலைக்கு வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இப்ப பெரிய பெரிய தலைவர்கள் பழனிசாமி மாதிரி தலைவர்லாம் சுற்றுப்பயணம் பண்ணிருக்காங்க. நாங்கெல்லாம் ஜனவரிக்கு அப்புறம் தான் சார் சுற்றுப்பயணம். இல்ல, எங்க தலைமையில கூட்டணி அமைக்கின்ற எண்ணம் இல்லை. நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக அமையும். நாங்க பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அறிவித்திருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்துவிட்டோம். சார், நான் ஊடகங்கள்ல தான் சார் பாக்குறேன். எப்படி நேற்று செங்கோட்டையன் என்னை சந்தித்தாருன்னு செய்தியை நானே பார்த்தேனோ, அது மாதிரி அன்றைக்கு தொலைக்காட்சிகள்ல தாவேகால இருந்து உள்ள நிர்வாகிகளோட அமமுக நிர்வாகிகள்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினார்னு சில தொலைக்காட்சிகள்ல செய்தி பார்த்தேன். அதெல்லாம் உண்மை இல்லை. நாங்கள் எங்கள் கூட்டணியை பற்றி டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு தெளிவாக அறிவித்தோம். விவாதம் தான் எல்லாத்துக்கும் பண்றாங்களே. டிபேட்டுங்கிற பேர்ல அவங்க நினைக்கிறதெல்லாம் பேசுறாங்க. நண்பர் அண்ணாமலை நான் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறிய பிறகு பல முறை என்னிடம் தொலைபேசியில நீங்கள் உங்கள் கருத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று தொலைபேசியில் என்கிட்ட பேசுறப்பெல்லாம் கோரிக்கை வைத்தாரு. நான் வெளியூர்ல இருந்ததுனால சென்னைக்கு வந்த பிறகு அவர் என்னை சந்தித்து அதே கோரிக்கையை தான் வலியுறுத்தி, வேற ஒண்ணு அதை தாண்டி இவர்கள் மற்றவர்கள் அதுக்கு காரணம் சொல்வது போல எதுவுமே இல்லை. அவர் தூண்டிவிடக்கூடிய நபரும் அல்ல, இன்னொருவர் தூண்டிவிட்டு ஆடக்கூடியவன் நான் அல்ல என்பது எல்லாருக்கும் தெரியும்.